அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். நம்ம மைசூர் ரசம் செய்ய போறோம். துவரம்பருப்பு வேக வச்சு அதனுடைய தண்ணிய கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, காரத்திற்கேற்ப காஞ்ச 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 தேங்காய் சில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலி அடுப்புல வச்சு தக்காளி, புளி 2யும் நல்லா கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அத இதோட சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சு வந்ததும் நான் பருப்பு தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். பிறகு நான் மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்க ரசப்பொடியும் இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பானை அடுப்புல வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து இதுல தாளிச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க.